தாராள பிரபு. தாராள பிரபு. தாராள பிரபு. அது வேணாமா? என்ன ஜீவா, அங்க ஃபங்க்ஷன்ல இருக்காம இப்படி தனியா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னால் வேற எதுவும் பண்ண முடியல மாப்பிள்ள. இது இவ்வளவு பெரிய வலியா இருக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை. தெரிஞ்சிருந்தா நான் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டேன். சரி, இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்ல, அது போதும். எப்படியாவது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். எப்படி மகா, எப்படி சரி பண்ண முடியும்? நான் கூட கார்மெண்ட்ஸில் வந்து சேரும்போது அப்படி தான் நினச்சேன். நாம் செஞ்சது தப்பு தானே, அதுதான் வெண்ணிலா கோபமாக இருக்கான்னு நினச்சோம். ஆனால் அப்படி இல்லை. வெண்ணிலா இதை வெறும் தப்பாக மட்டும் நினைக்கல. அவளுக்கு என் மேலே இருக்கிறது கோபமும் இல்லை. என்னை வெறும் குற்றவாளியா, தப்பு செஞ்சவனா கூட பார்க்கல. அவளுக்கு துரோகம் பண்ண துரோகியா பார்க்குறான். என் மேலே அவளுக்கு இருக்கிறது வெறுப்பு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜீவா, நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. அக்காவுக்கு உங்க மேல இருக்கிறது கோவம் தான். கோவம் இருந்தா அவ என்னை விட்டு விலகி மட்டும்தான் இருந்திருப்பான். ஆனா இப்போ அவ வேற யாரையோ கல்யாணம் பண்ண சம்மதிச்சிட்டாளே. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வெறுத்தா தானே அவளால வேற ஒருத்தரை ஏத்துக்க முடியும். அண்ணா, இந்த ஏற்பாடு நம்ம செஞ்சதே அண்ணி மனசுல நீ இருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்ப என்னால உறுதியா சொல்ல முடியும், அண்ணியோட மனசுல நீ தான் நிச்சயமா இருக்க. வெண்ணிலா அக்கா முழு மனசோடலாம் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. முழு மனசு என்ன முழு மனசு, மனசாரெல்லாம் அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே இல்லை. நாம அவங்களுக்கு டெஸ்ட் வச்ச மாதிரி அவங்க உங்களுக்கு டெஸ்ட் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். சும்மா வேணும்னே அவங்க எடுத்த முடிவு தான் இது. ஆனா வந்தவங்களுக்கு ஜூஸ் கொடுத்தது, அவங்க கூட பேசினது எல்லாத்தையுமே அண்ணி ஒரு சின்ன தயக்கத்தோட தான் பண்ணாங்க. அந்த தயக்கம் தான் உங்க மேல இருக்கிற அன்பு. நம்பிக்கையோட இருங்க ஜீவா. இன்னைக்கு மதியோட ஸ்பெஷல் டே. அவளுக்கு 10வது பர்த்டேவா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு இதுதான் அவளோட முதல் பர்த்டே. அந்த சந்தோஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமாண்ணே, எனக்கு தெரிஞ்சு நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். இதுல நிச்சயமா எதுவுமே தப்பாகாது. எல்லாமே நமக்கு சாதகமா தான் முடியும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்க 2 பேரையும் நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையோட நான் வெயிட் பண்றேன். வாங்க போலாம். மகா, சொல்லுங்க. ஜீவாவை நினைச்சு வருத்தப்படுறியா? அண்ணன், அண்ணி, மதி 3 பேரையும் நினைச்சு வருத்தப்படுறேன். மதி மாதிரி ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி வாழ வேண்டிய வாழ்க்கைய இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறாங்களே. இனி நான் விட போறதில்ல. அண்ணனையும் அண்ணியையும் நான் கண்டிப்பா சேர்த்து வைப்பேன். நீங்க வாங்க.